வணக்கம். காலை வெட்ட காத்திருக்கும் காளி பசங்க. காளி பசங்க கோட்டையிலேயே களமிறங்கும் அண்ணாமலை. முடிஞ்சா தொட்டுப்பார் என்று ஆவேசம். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். ஸோ அந்த தருணத்தில் காலை வெட்ட போகிறேன் அப்படின்னு களமிறங்கினாங்க இல்லையா காளி பசங்க, அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கின்றார். அந்த பதில் என்னன்றது நீங்கள் கேட்டுவாங்க. என்ன நடந்தது, எதற்காக அண்ணாமலை அவருடைய காலை வெட்டணும்னு சொல்லிட்டு அவங்க களமிறங்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் விரிவாக நம்ம பார்த்துடலாம். ஏங்க வேலை இல்லாமல் 2 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, இவங்கெல்லாம் யாருங்க? அங்கிருந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் பெருமைப்படுறேன். ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். அதனால் இவனுக்கு இந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன்னு. நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சுப்பாரு, காலை வெட்டிப்பார், அதான் ரெண்டோட பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்குலாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும். அண்ணாமலை தெளிவாகவே சொல்லிட்டு இருப்பார். உத்தவ் தாக்கரே இருக்கின்றார், அவங்களுடைய மச்சான் ராஜ் தாக்கரே இருக்கின்றார், உத்தவ் தாக்கருடைய புள்ள ஆதித்ய தாக்கரே இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் அண்ணாமலை அவருடைய காலை வெட்டிடுவாங்களாம். டேய், ஏற்கனவே எங்கள் அப்பா தமிழர்களை மகாராஷ்டிரா விட்டு ஓட ஓட அடித்தார். ஆனால் ரசகுல்லா வாழாக்களை மீண்டும் எங்ககிட்டே வாழாட்டுறீங்களா? உங்களுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்னடா சம்பந்தம்? தமிழன் ஏன்டா இங்கே வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் தமிழர்களை அவமதித்து பேச முடியுமோ அப்படி ராஜ் தாக்கரே அவர்கள் அவமதித்து பேசியிருக்கிறாங்க. 2வது, ஒருமையில் பேசுறது ராஜ் தாக்கரேவுக்கு கைவந்த கலை. அதனால தான் சொந்த மாமன் என்று கூட பார்க்காம உத்தவ் தாக்கரே அவர்களை கண்டபடி பேசுனதுனால இவங்க பிரிந்தே இருந்தாங்க. ராஜ் தாக்கரே கூட தனி கட்சி வச்சு தான் நடத்துறாரு. அவங்க மாமா சிவசேனா கட்சி என்று சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே ஒரு பிரிவை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதனால இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக்நாத் சிண்டே இருக்கார் இல்லையா, அவரு சிவசேனா கட்சியை கைப்பற்றி விட்டார், சின்னத்தையும் கைப்பற்றி விட்டார். அதன் காரணமாக இன்னைக்கு ராஜ் தாக்கரே அவர்களை பொறுத்த வரைக்கும் மாவனை காப்பாற்றலாம் இந்த நேரத்தில் வேலைக்காகாது அப்படின்றதுனால உத்தவ் தாக்கரே அவர்களும் மழை ஏறினாலும் மச்சான் உறவு வேணும்னு சொல்லுவாங்க. அதனால ராஜ் தாக்கரே அவர்கள் இன்னைக்கு உத்தவ் தாக்கரேவுடன் கைகோர்த்த பிறகு இப்ப நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது மகாராஷ்டிராவை காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று காத்துட்டு இருந்தவங்களுக்கு அண்ணாமலை ஒரு வார்த்தையை விட்டாரு. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அண்ணாமலையுடைய காலையே வெட்டுவேன் அப்படின்னு களத்தில் இறங்கி கதறி கொண்டு இருக்கின்றார்கள். இவங்களுக்கு எந்த விதமான துணிச்சலும் கிடையாது. ஆனா இவங்க வன்முறையாளர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், இவர்கள் வன்முறையாளர்கள் தான். இவர்களை பார்த்து தான் கர்நாடகாக்காரன் கெட்டு போட்டான், கர்நாடகாக்காரனை பார்த்து தான் கேரளாக்காரன் கெட்டு போட்டான். ஆனா ஆந்திராக்காரனும் தெலுங்கானாக்காரனும் இவங்களை பார்ப்பதே கிடையாது. ஓரளவுக்கு நம்மகிட்ட அவனுங்க கொஞ்சம் மரியாதையாக தான் நடந்துக்கிறானுங்க, தெலுங்கானா மற்றும் ஆந்திராக்காரனுங்க. ஆனா இப்படியே மகாராஷ்டிராக்காரனுங்க ஏனா தானானு எடா கூடமா பேசியிருந்தானுங்கன்னா இன்னைக்கு தென்னிந்தியா முழுவதும் மகாராஷ்டிராக்காரங்களை வெறுப்பாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு பேசக்கூடியவங்க இந்த உத்தவ் தாக்கரே கோஷ்டிங்க. அதனால மகாராஷ்டிராவே வெறுக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்கள் தான் ரொம்பவே அதிகம். கர்நாடகாக்காரன் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கன்னடத்திலிருந்து தான் மராட்டியம் பிறந்தது அப்படின்னு கன்னடக்காரர்கள் சொல்லுவாங்க. 2வது, பெல்காம் என்ற மாவட்டமானது மகாராஷ்டிராவுக்கு சொந்தமா கர்நாடகாவுக்கு சொந்தமா, இப்படி பல்வேறுபட்ட மாநில எல்லை பிரச்சனையில் இருந்து மக்களிடையே பேசுகின்ற மொழி வரைக்கும் பிரச்சனையை கலப்பக்கூடியவனுங்க தான் இந்த மகாராஷ்டிராக்காரங்க. குறிப்பா உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, இந்த ஆதித்ய தாக்கரே. பால் தாக்கரே இருக்கிற வரைக்கும் தமிழர்களை விரட்டி அடிச்சாரு. ஆனா கடைசியில தமிழர்கள் இல்லை என்றால் அங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் கிடையாது. அங்க தமிழர்கள் இல்லை என்றால் காஸ்ட்லியான ஹோட்டல்ல தான் போய் அவனுங்க சாப்பிட முடியும், கையேந்தி பவனே கிடைக்காது. அடிமட்ட வேலைகள் செய்வதிலிருந்து ஆக சிறந்த சாப்ட்வேர் நிறுவனங்களை நிர்வகிப்பது வரைக்கும் தமிழர்களாக இருந்தாங்க. அதனால தமிழர்கள் இல்லை என்றால் மகாராஷ்டிரா வளர்ச்சி இல்லை என்று சொல்லிட்டு ஒரு காலத்துல பால் தாக்கரே தமிழர்களை எதிர்ப்பதை விட்டுட்டாரு. இப்ப மீண்டும் அண்ணாமலை மூலமாக தமிழர்களை கொச்சப்படுத்தி இருக்கின்றது இந்த ஒரு கோஷ்டி. அப்படி என்ன வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. சிம்பிளுங்க, மகாராஷ்டிராவினுடைய ஒரு நகரமாக மும்பை இருந்தாலும் அது சர்வதேச நகரங்க. சர்வதேச அளவில் அந்த நகரம் வளர்ந்திருப்பதனால
அதை நிர்வகிப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் அங்க 3 என்ஜின் கொண்ட அரசாங்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஒன்று உள்ளாட்சி துறையிலும் பாஜக இருக்கணும், அதே மாதிரி சட்டமன்றத்திலும் பாஜக இருக்கணும், மத்தியிலும் பாஜக இருக்கணும். இப்படி 3 இடத்திலும் பாஜக இருந்தா மும்பை நகரமானது இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுகின்ற ஒரு நகரமா இருக்குது. சர்வதேச நகரங்கள் பட்டியலில் மும்பையும் இருக்கிறது. இந்த சர்வதேச நகரத்தை இன்னும் சீர்குலையாம கட்டி காக்க வேண்டும் என்றால் பாஜக தான் அந்த இடத்துல மேயரா வரணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருந்தாலும் இந்த மும்பை நகரமானது மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. மகாராஷ்டிராவில் இருந்தாலும் இந்த மும்பை நகரமானது சர்வதேச நகரம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அண்ணாமலை ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்ப மோடி இருக்கிறாரு, விஸ்வகுரு என்று சொல்றோம், இல்ல இந்தியாவுக்கான தலைவர் என்று சொல்றோம். ஆனா அவரு குஜராத்தை சார்ந்தவர் இல்லை என்று ஆயிடுமா? அதே மாதிரி காமராஜர் இருக்கின்றாரு, இந்தியாவுக்கான தலைவர் என்று சொல்றோம், அசைக்க முடியாத நல்ல மனிதர் என்று சொல்றோம். ஆனா இந்தியாவுக்கான தலைவர் காமராஜர் என்று சொல்லுகின்ற பொழுது அவரு தமிழர் இல்லை என்று ஆயிடுமா? அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். சர்வதேச அளவில் அந்த நகரம் வளர்ச்சி பெற்றிருப்பதனால மகாராஷ்டிராவிலே இருந்தாலும் மும்பை நகரமானது சர்வதேச நகரம் அப்படின்னு சொன்ன. இதுல என்ன குத்திக்குச்சு? 2 பேர் வேலை வெட்டி இல்லாதவன் பாத்தீங்கன்னா என் காலை வெட்டுறேன் கையை வெட்டுறேன்னு சொல்லுவான். அவன் இடத்திலே போறேன், மீண்டும் பிரச்சாரம் தொடங்குவேன், ஆனா அவனால முடிஞ்சா வெட்ட சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அவங்களுக்கே சவால் விடுவார். அது மட்டும் இல்லைங்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விவசாய மகன். இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஒன்றும் கிடையாது. எங்க அப்பா ஆடு மேய்ச்சாரு, எங்க அம்மா ஆடு மேய்ச்சாங்க, எங்க அப்பா 6வது வரைக்கும் படிச்சாங்க, எங்க அம்மா அது கூட படிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு அவங்களால வயசாகி போயிடுச்சு, நான் இன்னைக்கு ஆடு மேய்க்கிறேன். ஆடு மேய்க்கிற விவசாயி மகன் பாத்தீங்கன்னா பால் தாக்கரே குடும்பமானது என்ன விமர்சனம் பண்ணுகின்ற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா இல்ல அவனுங்க தரம் தாழ்ந்து போயிட்டானுங்களா? ஸோ தமிழனுங்களை கண்டபடி பேசுறவங்க தான் இவனுங்க. இன்னைக்கு காலை வெட்டுறேன் அதை வெட்டுன்னு இவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது செய்து வெற்றி பெறலாம்னு நினைக்கிறேன். ஆனா மும்பை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றியை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மீண்டும் மும்பைக்கு போவேன், பிரச்சாரம் பண்ணுவேன், முடிஞ்சா பார்த்துக்க சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க. இதுல நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே மும்பை நகரம் ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு சொன்னதுனாலே இந்த ராஜ் தாக்கரேவும் இந்த உத்தவ் தாக்கரேவும் அதோட போச்சுன்னா உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரேவும் அண்ணாமலை மீது கோவப்படுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை தாண்டி மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. 1. 2வது அவருடைய பிரச்சாரமானது மகாராஷ்டிரா முழுவதும் எடுபடுகிறது. 3வது குறிப்பா தாராவி பகுதியில தமிழர்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதியில அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஓட்டுக்களை காலி பண்றார். கடந்த காலங்களில் நிறைய பேர் போய் தாராவி பகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன பகுதியா இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் அங்க வாக்களிக்க காத்துட்டு இருக்காங்க. அதனால தான் மகாராஷ்டிராவில் தமிழன்களை விரட்டி அடிச்சாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் கேப்டன் ஏழுமலை என்று தான் நினைக்கிறேன், அவரு நம்ம மகாராஷ்டிராவில் ஒரு எம்எல்ஏவே இருக்கார். அந்த தாராவி பகுதி அடங்கின அந்த தொகுதிக்கு நம்ம தமிழர் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவே இருக்கின்றார். அந்த அளவுக்கு அந்த இடத்துல தமிழர்கள் ஆதிக்கம் பெற்றவராக இருக்கின்றார்கள். ஸோ இதெல்லாம் அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணுகின்ற போது என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக மாறுகிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இந்தியாவில் எங்கும் நடக்காத ஒரு புதிய கூட்டணியே பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அம்பிரித் என்ற மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உள்ளாட்சி அமைப்புகளையும் பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி போட்டுக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு நாமத்தை போட்டாங்க. ஆனா தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களா இருக்கலாம், அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், எடா டேய் தலைமைக்கு சொல்லாம நீங்க அந்த மாவட்டம் முழுவதும் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணியா, டேய் இதை ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி பாஜகவும் காங்கிரஸும் 2 பேரும் கூட்டணி வச்சு எத்தனை கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றார்களோ அத்தனை கவுன்சிலர்களையும் காங்கிரஸ் ஆனது கட்சி விட்டே நீக்கிடுச்சு. அடப்படா நீக்கினடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் பாஜக வந்துட்டாங்க. அதனால பாஜக அந்த மாவட்டம் முழுவதும் கைப்பற்றி விட்டது. அதனால மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால ராஜ் தாக்கரே அவர்களுக்கும் 2வது உத்தவ் தாக்கரே அவர்களுக்கும் ஆதித்ய தாக்கரே அவர்களுக்கும்
இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம வெற்றி பெறவில்லை என்றால் நம்ம கட்சி அழிஞ்சதுதான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ராஜ் தாக்கரே அவர்கள் வந்து சொல்லுவாரு, பாருங்க மகாராஷ்டிராவை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு உத்தரப்பிரதேசி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை பார்க்க கூடாது. ஏன்னா இங்க இந்திய திணிக்க பார்க்கறான். அதே மத்திய பிரதேச சார்ந்தவா இங்க வரக்கூடாது, ராஜஸ்தானை சார்ந்தவா இங்க வரக்கூடாது. அவங்கெல்லாம் இந்திய திணிக்க பார்க்கறானுங்க. ஸோ இப்போ மகாராஷ்டிராவை காப்பாற்றணும்னா நமக்கு கையில் இருக்கின்ற ஒரே ஆயுதம் உள்ளாட்சி தேர்தல் தான். அதனால இந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்நியர்களை விரட்டி அடிப்போம், மராட்டியர்கள் மட்டும் இந்த மண்ணை ஆள்வோம். அதனால மகாராஷ்டிரா வந்து மராட்டியர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கோஷம் எழுப்பிட்டு இன்னைக்கு எப்படா வெற்றி பெறதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் மீதும் வன்மத்தை கையிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலை மீது வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கனாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை இன்னொரு விஷயமும் சொன்னாரு, பராசக்தி படம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பராசக்தி படம் எல்லாம் நான் பார்க்கலீங்க அப்படின்னாங்க. ஆனா பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க பாத்தியா. இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் செய்த துரோகத்தை திமுக காரனே படம் எடுத்து வச்சிருக்கான். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் போய் பராசக்தி படத்தை பார்த்துட்டு இந்த காங்கிரஸ் தமிழகத்துக்கு இணைத்த துரோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு திமுக காங்கிரஸுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிவிட்டார். இப்போ திமுக காரன் பராசக்தி என்ற படத்தை எடுத்தான், இந்திய எதிர்ப்பு தான். ஆனா இந்திய யார் திணித்தது? 1932 இருந்து 1965 வரைக்கும் நடந்த மொழிப்போர் போராட்டங்களை அடிப்படையாக வச்சுதான் இந்த பராசக்தி படமே எடுத்திருக்குதுன்னு சொல்லிட்டாங்க திமுக காரங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அதுல குறை சொல்ற மாதிரியும் அதுலயும் இந்திய அரைக்கி என்று சொல்லிவிட்டு இந்திரா காந்தி அவர்களை சித்தரித்து கேவலப்படுத்தினதும் காங்கிரஸ் கட்சிக்காரனே வந்து பாத்தீங்கன்னா ஆடி போயிருக்கிறான். கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நம்மளை இவ்வளவு கேவலமா படம் எடுத்து வச்சிருக்காங்களே, திமுக கூட்டணி வேண்டுமா அப்படின்ற கேள்வியே எழுந்திருக்குது. அதான் அண்ணாமலை சொல்ற, பாஜக மீது இவங்க அவதூறு பரப்புறாங்க, அதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆனா காங்கிரஸ் கடந்த காலங்களில் தமிழுக்கும் எவ்வளவு துரோகங்கள் பண்ணிருக்கு, எவ்வளவு வன்முறை வெறியாட்டங்கள் நடத்தி இருக்கிறது. ஆனால் இந்த காங்கிரஸுக்கும் இந்த திமுக கூட்டணிக்கும் ஓட்டு போடலாமா? தமிழுக்காக உயிர் விட்டவனுக்கு திமுக ஒண்ணும் பண்ணல. ஆனா தமிழன மொழியின் பெயரால் கொன்ன காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மள ஆள்றதா? ஆனால் ஒத்தனும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. போய் பார்க்க சொல்லு அப்படின்ட்டு. ஜனநாயகம் படத்துக்கு தடை, இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் போலதான் அந்த படம் என்ன இருக்குன்னு பார்க்க ஆவலா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மற்றபடி அரசியல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படி குறைத்து மதிப்பிட்டுன்னு வச்சுங்களேன், அப்புறம் தேர்தல் களத்துல நாம பின்தங்கிடுவோம். நம்ம என்னதான் வீரனா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் நம்முடன் சேருகின்ற பொழுது மிகப்பெரிய வலிமை பெறும். அதனால தான் ஓபிஎஸ் வேணுங்கிற, டிடிவி வேணுங்கிற. ஸோ என்டிஏ கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் நின்று வெற்றி பெற்றார்களோ இல்ல தேர்தலில் பங்கெடுத்து கொண்டார்களோ அவங்க அத்தனை பேரும் நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. திமுக வலிமை எழுந்து போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவங்க 75 ஆண்டு காலமாக அரசியல் கலந்துக்கிறாங்க, பல தோல்வியை பார்த்தவங்க, பல வெற்றியை பார்த்தவங்க. அதனால இந்த தேர்தல் அவங்க எப்படி அணுகுகின்றார் விஷயம் நல்லா தெரியும். அதனால ஒவ்வொருத்தரும் கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக ஆட்சி பற்றி பெருசா ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்பதே கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா விஜய் இல்ல மகாராஷ்டிராவில் நம்ம அண்ணாமலையுடைய காலை வெட்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷயம். அண்ணாமலையால தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க அசிங்கசியமா பேசுறாங்க என்ற ஒரு பொருள். ஆக மொத்தத்துல பிஜேபிக்கு எதிராக பேச வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய எல்லாருடைய எண்ணமா இருக்கிறது. பார்க்கலாம், உத்தவ் தாக்கரேனுடைய சவாலை மிஞ்சி அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரா போயிட்டு உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் பண்றாரா என்று பார்க்கலாம். மகாராஷ்டிரா முழுவதும் அண்ணாமலைக்கு ஆதரவு இருப்பதனால தான் எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இறங்கி வேலை பார்க்கின்ற போது அவங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணாம அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இது அண்ணாமலைக்கே ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா அண்ணாமலை பேசுறது தப்பான வார்த்தையே கிடையாது. ஆனா அதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்றாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் கிங்கா இருப்பது இல்ல கிங் மேக்கரா இருப்பது அண்ணாமலை. அதனால்தான் பரம்பரையாக மராட்டியனாகவே இருந்தாலும் அண்ணாமலையை பார்த்து இவனை உள்ள விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டிருக்கிறாங்க. அண்ணே இவன் மட்டும் உள்ள வந்தா நாமெல்லாம் தெருவுக்கு போனோம்னே அப்படின்னு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் இல்ல, சந்திரமுகின்னு. அதே மாதிரி நிலை தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்குது. அதனால அண்ணாமலை எப்படியாவது மகாராஷ்டிராக்குள்ள வராம தடுத்துட முடியுமா என்பதற்காக தான் தப்பா எந்த வார்த்தையும் சொல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்க மராட்டியர்களை அவமதித்து விட்டார். அங்க மும்பையை பிரிச்சு யூனியன் பிரதேசமா மாத்த போறாங்க அப்படின்னு தவறான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாத பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு திட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு 2 மாநகரங்களை வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்களாக மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதில் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோ என்று நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மும்பை. இந்த 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் கேள்விப்பட்டதுனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து மும்பையானது சர்வதேச நகரம், அது மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெருசாக குதிக்கிறானுங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ணாமலை என்னைக்கு மீண்டும் மகாராஷ்டிரா போகிறாரோ அன்றைக்கி அங்கே ஏதாவது நடந்தால் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அவர்களால் ஏதாவது பண்ண முடியுமா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகாவில் தான் அசிங்கமாக வாழ்ந்தார் காவல்துறை அதிகாரியாக. அங்கேயே பார்த்துருப்பாங்க அப்படி அதிரடி என்னன்னு சொல்லிட்டு. அரசியல் களத்துக்கு வந்த பிறகு அண்ணாமலை எதிர்கொள்ள முடியாமல் தான் அப்படி பேசுனாங்களா? இல்லை அண்ணாமலை அவர்கள் பேசுனது தப்பா? உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி.